ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு. சந்திரன், சூரியன், செவ்வாய். சந்திர மங்கள யோகத்தோட இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கொஞ்சம் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். சந்திராஷ்டமங்கிறதுக்காக இந்த நாள்ல நமக்கு ஏதாவது ஒரு மனக்குறைகள் இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குருவாரமான இன்று உங்களுக்கு நல்லாவே ஒரு மன அமைதி உண்டு. என்ன உங்களுடைய உறவுகள், ஒரு சகோதர உறவு அல்லது சகோதரன் உறவுல பேசும் பொழுது கவனமாக இருக்கலாம். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள் 7ஆம் இடத்தில் சந்திரமங்கல யோகத்துடன் இருக்கு. காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று மாலை நேரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடிவாகும். புதன் மற்றும் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் தன லாபங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு மனதிற்கு நிம்மதியான நாள். பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு பரஸ்பர அந்யோன்யம் ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல நாளான முயற்சிகளுக்கு இன்று நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லலாம். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இன்று நல்ல ஒரு மன அமைதியை உங்களுக்கு கொடுக்கலாம். பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் மற்றும் பொருளாதார விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடனும் சேர்ந்து இருப்பது சந்திரமங்கல யோகத்தையும் கொடுக்கும். கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை வேண்ட குழந்தை இல்லாத தம்பதிகள் இன்று பரிகாரங்கள் செய்து கொள்ளும் பொழுது அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். பல நாட்களாக உங்களினுடைய வியாபார முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகள் உண்டு. வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் செய்திகள் இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கு தன லாபத்தை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். புதிய வியாபார தொடக்கங்கள், கூட்டு தொழில் முயற்சிகள் இது அனைத்தும் வெற்றியை தரும். பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்ய ஏற்ற நாள். துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பண வரவை அதிகரிக்கும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பாக்யநாதன் புத பகவான் சுக்கிரனுடன் இருப்பது லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கும். விஷாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாளில் அதிர் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் சந்திரன் இன்று விருச்சிகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். பாக்கியத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் வெற்றி அடையும். புதிய வேலை முயற்சிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும்.
இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திரன் 12ஆம் இடத்திலையும் குரு 8ஆம் இடத்திலையும் இருப்பது இன்று உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு விசாரணை நீண்ட நாளாக தொடர் வழக்குகள் இருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான நல்ல ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 7ஆம் இடத்தில் குரு பகவானும் லாபத்தில் சந்திரனும் இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். குருவாரமான இன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் உயரும். கும்பராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பொருளாதார உயர்வை பெறலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். சொத்து விவகாரங்கள் மற்றும் பண பட்டுவாடா இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நல்ல ஒரு முடிவிற்கு வரும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். இன்று உங்களினுடைய பண பிரச்சனைகள் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல விடை கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் மற்றும் புதிய தொழில் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல வெற்றிகள் உண்டு. இன்று வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வங்கியில் இருந்த குழப்பங்களுக்கும் தீர்வுகளை காணலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்றைய தினம் மேஷ ராசிக்கு 8இல் மறைந்து நீச்சம் பெற்ற சந்திரன் ராசிநாதனான செவ்வாயுடன் சேர்ந்து எந்த மாதிரியான பலனை தருவார்? பொதுவா ராசிநாதன் செவ்வாய் சந்திரனோட சேர்ந்து இருக்கும்போது லேடிஸ்க்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதுவும் குறிப்பா மாதவிடாய் பிரச்சனைகள். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வர்றதுக்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை காரணமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்துல செவ்வாயோட இருக்காரு, நீச்சம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் இல்ல ஏதாவது இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ல எல்லாம் போய் நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் இந்த கிரக சேர்க்கைகள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காது. ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வருது. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பர்டிகுலரா பிபி ஜாஸ்தி இருக்கும், சுகர் ஜாஸ்தி இருக்கும், ஒரு மாதிரி டென்ஷன்லயே இருப்பாங்க. கடகராசிக்காரர்களை எடுத்தனாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ மேஷம், கடகம், விருச்சிகம் 3 பேருக்கும் இன்னைக்கு பிபியோ சுகரோ ஹையா இருக்கும். சந்திரனோட செவ்வாய் அதுவும் சூரியனும் சேர்ந்திருக்குன்னா கேட்கவே வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.